students, this is Mona. Welcome to Python programming. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது என்னன்னா jump statementsல past statementக்கு வந்துட்டோம். third type வந்துட்டோம். ஓகே, இதோட jump statements முடியுது. ஸோ நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ past statement பத்தி அவங்க ஒரு 5 points bookல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா past statement in Python programming is a null statement. nullனால என்ன மீனிங்னா empty. ஸோ எம்டி ஸ்டேட்மெண்ட்னு கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். Next, past statement when executed by the interpreter, it is completely ignored. Suppose in Python interpreter வந்து அதை execute பண்ணாலும் அது என்ன பண்ணிரும் அப்படின்னா அதுக்கு எந்த வேல்யூ இல்லாதங்காட்டிக்கு அதை ஜஸ்ட் என்ன பண்ணிடுது, இக்னோர் விட்டுட்டு வந்துடுது, கண்ட்ரோல் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடும். ஓகேவா? நத்திங் ஹேப்பன்ஸ் when passes. அப்படி எக்ஸிக்யூட் ஆகிறப்போ என்னென்ன நத்திங் ஹேப்பன்ஸ், அந்த இடத்துல ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன். அந்த இடத்துல எந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்லன்னு தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிறப்ப அப்போ எதுக்காக வந்து நம்ம பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்? இது எம்டி ஸ்டேட்மெண்ட்னு தெரியுது, அதாவது நல் ஸ்டேட்மெண்ட்னு தெரியுது, இது இக்னோர் பண்ணுதுன்னு தெரியுது இன்டரப்டர், அதே டைமில் இது ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷனும் பண்ண போகிறதில்லன்னு தெரியுது. அப்போ எதுக்காக பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது? ஃபோர்த் பாயிண்ட்ல பாருங்க, பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் இஃப் கிளாஸ் as well as within loop construct when you do not want any statements or commands within that block to be executed. In case நீங்கள் வந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது லூப்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கோடிங்ஸை எழுதுகிறப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எழுதிட்டீங்க. ஓகேவா? எழுதிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதனுடைய பிளாக் இருக்கும்ல, லூப்போடைய பிளாக்கோ இல்லை இஃபோட பிளாக்கோ, அந்த பிளாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் லூப்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்லேயோ நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதாமல் அடுத்த கோடிங் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எழுதிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ பிளாக்கை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எதுவும் நீங்கள் எழுதாத பட்சத்தில் நீங்கள் அந்த டைமில் பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த எரர் வரதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஓகேவா? இதே ப்ரோக்ராமில் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். தென் இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் as a பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர் வேரியபிளுக்கு மோஸ்ட்டாக நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணிக்கும், மெமரி பிளேஸை ஆக்குபை பண்ணிக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது தெரியும், உங்களுக்கு வேரியபிளை பற்றி தெரியும். இது பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே என்ன பிளேஸ் ஹோல்டர்னு எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை, இது ப்ரீ ஃபார்மேட்டட் டிசைன். ஆனால் இதுக்குன்னு மெமரி பிளேஸில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஹோல்டு பண்ணியிருக்குது. பட் இதனுடைய டிசைன் என்ன அப்படின்னா இதனோட வேல்யூ என்னன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் நோ ஆப்ரேஷன், இட் ஜஸ்ட் act as a placeholder அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் என்ன கொடுத்தா போதும், கீவேர்டு பாஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.17ல பாத்தீங்க அப்படின்னா உங்க புக்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஏங்கிற வேரியபிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் மூலிமா என்டர் எனி நம்பர் ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜர் யூசர் கொடுத்து ஒரு வேல்யூவை வாங்குறீங்க. அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்க. இன்கேஸ் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்க, ஏ ஈக்குவல் டு 0 வருதுன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறீங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ், எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நத்திங் ஹேப்பன்ஸ், அதாவது எதுவும் பண்ணாமல் கண்ட்ரோல் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்காங்க புக்கில். எப்பவுமே இஃப் எல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இஃபோடைய பிளாக்குக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ என்ன பண்ணணும், அது ஒர்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக தான் எல்ஸ் பார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ஏ ஈக்குவல் டு 0, நான் இங்கே எந்த பிளாக்ல எதுவுமே நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் டிசைன் பண்ணல, ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இப்போ ஏ ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். நான் வந்து இப்போ என்டர் எனி நம்பர்னு ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ. அப்போ நீங்கள் 3ன்னு கொடுக்குறீங்க. அப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு 0 பார்க்குது, நோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆயிருது. எல்ஸ் பார்ட்ல என்ன கொடுத்துருந்தோம், நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட்னு வந்துருச்சு. இன்கேஸ் நான் வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா இங்கே பாஸ்ன்னு கொடுத்தங்காட்டிக்கு இங்கே எதுவும் ஆப்ரேஷன் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் வெளியே வந்துடும் இந்த ப்ரோக்ராம் விட்டு. இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கிரிப்ட் மோடுக்கு வந்துட்டோம். அதே ப்ரோக்ராமை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். என்டர் எனி நம்பர்னு ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுத்து ஒரு வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஏக்கு அசைன் பண்ணுறோம். தென் கண்டிஷனை செக் பண்ணுறோம் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி.
if a equal to 0 இருந்ததுன்னா it happens nothing, எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக pass அப்படிங்கிற கீவேர்டை போட்டிருக்கிறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா else ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். else ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா print கொடுத்து நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஓகே, சரி, இப்போ நம்ம இதையே நம்ம சேவ் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன் பாருங்க, pass1.py இருக்கு, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதையை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்டர் எனி நம்பர்னு கேட்குது. என்டர் எனி நம்பரில் நான் ஒரு 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். உடனே எனக்கு என்ன வந்துருச்சு பாருங்கள், நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து என்ன தெரியுது, நீ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ராம்ப்ட் மெசேஜ் வந்தது பாருங்கள், கீழே ப்ராம்ப்ட் மெசேஜ் இன்ட்ராக்டிவ் மூடில் வருது. நான் 6ன்னு கொடுக்குறேன். கண்டிஷனை பார்க்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்திருந்ததுன்னா பாஸ், எதுவும் நடந்திருக்காது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தங்காட்டிக்கு எல்ஸ் பார்ட் ஒர்க் பண்ணியிருக்குது. எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட். ஸோ நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட்னு வந்துருச்சு. ஓகே, இதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 0 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதையே 0 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன். எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணல, நம்மளுக்கு நத்திங் ஹேப்பன், எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் என்டர் எனி நம்பரில் 0ன்னு கொடுத்தோம்னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குது, ஏவோட வேல்யூ 0 தான். அப்போ பாஸ்ன்னு கொடுத்தங்காட்டிக்கு எதுவுமே ஒர்க் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துருச்சு. ஓகேவா, இந்த அதாவது இந்த இஃப்ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு என்ன பண்ணியிருக்கு, வெளியே வந்திருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிளாக்கெல்லாம் நீங்கள் சப்போஸ் எழுத முடியாத சூழ்நிலை இல்லை, அப்புறமேல நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை அப்புறமேல் பில்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பாஸுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையே நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 6.18 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபார், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரோல் வேரியபிள் வேல்னு கொடுத்துருக்காங்க, இன் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது எல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, எல்ஸ் இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு கொடுத்துட்டு லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி built in future அப்படின்னு கொடுத்துருக்காங்க. built in future, சாரி ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன், future. ஓகே, will be. ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருந்தது. ஓகே, இதில் பாருங்கள் ஃபார் வேல் இன் கம்ப்யூட்டர். ஓகே, பின்னு கொடுத்தா அங்கே தெரியல, அதனால் இந்த பி எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸ்க்ரீனில் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்கிறக்காக அதை எடுத்து விட்டுறேன். இப்போ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபார் லூப்பில் வேலுங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அது அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ சிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு டைம் இந்த லூப் ஒர்க் ஆகிறப்ப வேலோட வேல்யூ என்னவா எடுத்துக்கும், சி எடுத்துக்கும். செகண்ட் டைம் லூப் ஒர்க் ஆகிறப்போ 1 எடுத்துக்கும். அந்த மாதிரி 6 வரைக்கும் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார் லூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, இதனுடைய பிளாக் இப்போ இது எல்லாம் அசைன் பண்ணி வச்சுருக்குது. அதனுடைய பொசிஷன் எடுத்து வேல் வந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அசைன் பண்ணி வச்சுருக்குன்னு வைங்க. இப்போ ரேஞ்ச் படி அது ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதனுடைய பிளாக்கை நான் எதுவுமே இப்போதைக்கு நான் எழுதலை. ஓகேவா, அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன், அதாவது வில் பில்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ பில்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நான் கொடுக்குறப்போ அதாவது பின்னாடி தான் இந்த லூப்பை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பில்ட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இது ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன், கண்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டேன், இதுதான் இதனுடைய அசைன் பண்ணுற வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டேன். பட் உள்ளே இது என்ன வேலை செய்யணும், ஃபார் லூப்போடைய பிளாக்கை நம்ம கிரியேட் பண்ண கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பாஸ் மட்டும் கொடுத்துட்டோம். ஓகேவா, இதையே நம்ம ரன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன நடந்திருக்குது, ஃபார் லூப்பை ஃபஸ்ட் அசைன் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பில்ட் இன் ஃபியூச்சருங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த ஃபார் லூப்பே இப்போ என்ன ஆகலை அப்படின்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சில நேரத்தில் வந்து உங்களுடைய கோடிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லூப் இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஐடியாவை வந்து வச்சுருக்கிறீங்க, இன்னும் க்ரியேட் பண்ணல. பட் அந்த டைமில் நீங்கள் மற்ற கோடிங்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ பாஸ் கொடுக்காம
இதைய ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சின்டாக்ஸ் எரர் வரும். எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக், அதாவது ஃபார் லூப்புக்கு கம்பல்சரி பிளாக் கேட்குது இப்போ உங்களுக்கு, ஓகேவா? ஆனால் நீங்கள் பிளாக்கை இன்னும் நீங்கள் டிசைன் பண்ணல, ஸோ இப்போ எரர் வருது. ஸோ அந்த மாதிரி அப்போ இன்னும் நீங்கள் ஐடியா பண்ணல, என்ன கொடுக்கணும், என்ன வேலையை கொடுக்கணும், ஃபார் லூப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் ஐடியா பண்ணல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டைம் பீயிங்க்கு கொஞ்ச நேரத்துக்கு அது எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது, இந்த ஃபார் லூப் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாஸுங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதாவது வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம், அது இஃபாக இருக்கட்டும் அல்லது ஃபாராக இருக்கட்டும் லூப்பாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஆப்ரேஷனும் செய்ய வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பைத்தான் ப்ரோக்ராமில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மறுபடியும் நம்ம ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ பிளாக் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுவும் கொடுக்கலன்னாலும் ஜஸ்ட் பாஸுங்கிற கீவேர்டுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எரர் வராமல் கண்ட்ரோல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இப்போ எல்லாம் என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரேக் பார்த்துட்டோம், கண்டினியூ பார்த்துட்டோம், பாஸும் பார்த்துட்டோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ சாப்டர் 6 நம்ம முடிச்சிட்டோம். சாப்டர் 6 உடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.